Hello students, welcome to Hibamax Study Time. 8th question பாருங்க. Mohan wants to buy a trapezium shaped field. Its side along the river is parallel to the twice the side along the road. என்ன சொல்றாங்க, ரிவர் சைடு இருக்கிறது வந்து parallel to road side and it is twice or 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கா. இப்போ இது xனா இது 2x அப்படி எடுத்துக்கணும். ஒரு சைடு xனா இன்னொன்னு 2x. If the area of the field is 10,500 meter square, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, and the perpendicular distance between the two parallel sides is 100 meter, heightum கொடுத்துட்டாங்க. Find the length of the side along the river. So river side அதாவது 2x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. மேலே x, கீழே 2x. x வந்து a, 2x வந்து b, height வந்து 100. டயக்ராம் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். சொல்யூஷன்ல given height is equal to 100 meter, a வந்து x ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? Let the length of the side be, let the length of the side be x. ஓகேங்களா? x மீட்டர். அப்போ a ஓட வேல்யூ என்ன? x. அடுத்து b is equal to let the length of the side along river side இருக்கிறது தானே கேட்டிருக்காங்க, river b 2 into x, ஏன்னா twiceன்னு கொடுத்தனால 2 into x, therefore b is equal to 2x. height இருக்கு, இப்போ a இருக்கு, height இருக்கு, a இருக்கு, b இருக்கு, ஏரியாவும் இருக்கு. ஏரியா என்ன? 10,500 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் எழுதிக்கலாம். Area of trapezium is equal to half into height into a plus b square units. That is equal to area oda value enna 10,500. Half into height oda value 100. A oda value x, b oda value 2x. 2 table la 100 cancel பண்ணலாம். 2 5s are 10 and the 0. Clear? Next line 10,500 அப்படியே இருக்கட்டும். 50 into 2x plus x எவ்வளோ? 2 plus 1 3. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? 3x எடுத்துக்கலாமா? இப்போ 10500 is equal to 5 3s are 15 and the 0 அப்படியே எழுதிக்கலாம் x. இப்போ x வேணும்னா என்ன பண்ணும்? 1050 divided by 10500 divided by 150 is equal to x. 0 0 cancel பண்ணிடலாம். இப்போ 5 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாமா? 5 2s are 10, 5 1s are 5 அந்த 0 எழுதிக்கலாம். 5 3s are 15. கிளியரா? இப்போ 210 by 3 மட்டும்தான் இருக்கா? 3 டேபிள் 21 கேன்சல் ஆகும். 3 7s are 21 0. Therefore x ஓட வேல்யூ என்ன? 70. So next line x is equal to 70 meter எழுதிடலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக 2x தான் கேட்டிருக்காங்க. length along the river side. 2x is equal to 2 into 70. 2 7s are 14 and 0 எழுதிக்கணும் m. Therefore the length of the side along the river is 140 meter. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். 9th question பாருங்க. Top surface of a raised platform is in the shape of regular octagon. Diagram questionல கொடுத்துட்டாங்க. As shown in the figure. Find the area of the octagon surface அப்படின்றாங்க. octagon surface ஓட ஏரியா கண்டுபிடிக்கணுமா? இப்போ இந்த octagon நான் எப்படி பிரிக்கிறேன்னா, மேலே ஒரு ட்ரெபீசியம், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெபீசியம் இருக்கு, கீழேயும் ஒரு ட்ரெபீசியம் இருக்கு. ஸோ 2 ட்ரெபீசியம், செகண்டு டிவிஷனும் ட்ரெபீசியம், நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ ஒரு ரெக்டாங்கிள், தேர்ட் ஃபேஸ் வந்து ரெக்டாங்கிள். ஸோ இதை 3 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். 2 ட்ரெபீசியம், ஒரு ரெக்டாங்கிள். சரிங்களா? இப்போ லென்த் பிரெத் மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? இதெல்லாம் எழுதிக்கலாம். சொல்யூஷனில்
given. இப்போ ட்ரெப்பீசியம் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ட்ரெப்பீசியம்க்கு என்னென்ன வேணும்? ஹைட் எவ்வளோ? 4 மீட்டர். A is equal to 5. ஏன்னா இது 5னா இதுவும் 5, இங்கேயும் 5 தான். 5. B எவ்வளோ இருக்கு? கீழே எவ்வளோ இருக்கு பாருங்க, 11 மீட்டர். ட்ரெப்பீசியம் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது என்னது? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு லென்த்தோட வேல்யூ எவ்வளோ? 11 மீட்டர். அடுத்து பிரெத்து. ஆல்ரெடி இங்கே பின்னு மென்ஷன் பண்ணனால நான் பிரெத்து வந்து ஃபுல் ஃபார்மில் எழுதுறேன். பிரெத் எவ்வளோ இருக்கு? 5 மீட்டர். இது 11, இது 5 மீட்டர். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் octagonal surface is equal to area of rectangle plus 2 into area of trapezium. ஏன்னா ஒரே டைமென்ஷன்ஸ் தான், கரெக்டா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்ட்டு breadth plus 2 times of area of trapezium, half into height into a plus b, and lastly square units எழுதிக்கலாம். length ஓட value 11, breadth ஓட value 5 plus 2 into 1/2 into height ஓட value 4, a value 5, b value 11. 2 cancel பண்ணிடலாம். 11 5s are 55. 11 5s are 55 plus 4 into 11 plus 5 எவ்வளோ? 16. அடுத்த லைனில் 55 அப்படியே இருக்கும். 4 into 16 64. 64 plus 55. 4 plus 5 எவ்வளோ? 9. 6 plus 5 11. So 119 meter square. இதுதான் ஏரியா ஆஃப் octagonal shape. எனக்கு இங்கே இடம் இல்லை, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க, சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 10th question பார்க்கலாம். There is a pentagonal shaped park as shown in the figure. For finding its area, Jyoti and Kavita divided it into 2 different ways. ஸோ இது ஒரு பென்டகன் ஷேப், டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது ஜோதி டிவைட் பண்ணது, இது கவிதா டிவைட் பண்ணது, எதுவுமே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஜோதி எப்படி டிவைட் பண்ணுறாங்க? ரெண்டுமே ட்ரெப்பீசியம். கவிதா எப்படி டிவைட் பண்ணுறாங்க? ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள். ஏன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல், 15 15 15, இதுவும் 15 தான். அப்போது இது 15 இது 15 தான் இல்லையா? ஸோ இது ரெண்டு பேரோட டிஃப்ரெண்ட் வே, ரெண்டு பேரை கண்டுபிடிக்கிறத வச்சு ஏரியா என்னன்னு பார்க்கணும். ஃபைண்ட் ஏரியா ஆஃப் திஸ் பார்க் யூஸிங் போத் வேஸ். ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். யூ சஜெஸ்ட் சம் அதர் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் இட்ஸ் ஏரியா. நம்ம இன்னொரு மெத்தடும் சொல்லணுமா? ஆல்ரெடி 2 மெத்தட் பண்ணோம், அப்படி இன்னொரு மெத்தடும் நம்ம சொல்லணுமா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோதியோட டயக்ராம் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஜோதிஸ் டயக்ராம். ஜோதியோட டயக்ராம் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, 2 ட்ரெப்பீசியம், இது 15, இது 30, அண்ட் ஹைட்டு தேவை, இது பெர்பெண்டிகுலர். ஹைட்டோட டோட்டல் லென்த் 15, ஸோ இதில் பாதி பாதி, அப்போ 15/2ன்னு எடுத்துக்கணும். ஹைட்டு வந்து 15/2. இப்போ ஏரியா ஆஃப் பார்க் எழுதலாம். அதுக்கு முன்னாடி ஹைட் வந்து 15/2, ஏ வந்து 15, பி வந்து 30. ஏரியா ஆஃப் the park is equal to 2 times of half into h into a plus b. இப்போ values எல்லாம் substitute பண்ணலாம். 2 into half into height 15/2 into a value 15, b value 30. இப்போ 2 cancel, 2 cancel. இதை முதல்ல ப்ளஸ் பண்ணிடலாம். 30 + 15 5 4 45. இங்கே 45, இங்கே 15/2. நெக்ஸ்ட் 15/2 into 45ன்னு இருந்துச்சா? ஸோ இப்போது 15 into 45 எவ்வளோ? 5 5s are 25, balance 2, 5 1s are 5 6 7, 4 5s are 20, balance 2, 4 1s are 4 5 6 675.
675 divided by 2 இருக்கா divided by 2 இருக்கா அது எழுதணும்ல so 675 நான் 2 ஆல divide பண்ணனா 2 3s are 6 balance 7 2 3s are 6 balance 1 5 இறக்கிடலாம் 2 7s are 14 balance 1 point which are 0 2 5s are 10 clear so இத ரெண்டு divide பண்ண என்னோட வேல்யூ எவ்வளவு 337.5 மீட்டர் ஸ்கொயர் இது வந்து ஜோதியோட வேல்யூ அடுத்து கவிதா's diagram கவிதா diagram எப்படி இருக்கு triangle அப்புறம் ஸ்கொயர் 15 15 இதோ 15 இதோ 15 சரிங்களா இப்போ and total length இதுக்கு வேணும் ஏன்னா triangleோட height வேணும் total height வந்து 30 diagramல கொடுத்திருந்தாங்க total heightல இருந்து இந்த வேல்யூ வரைக்கும் மைனஸ் பண்ணனும் இங்க எவ்வளவு இருக்கு 15 அப்ப 30 minus 15 15 புரியுதா total length 30 30 ல இருந்து ஸ்கொயரை மைனஸ் பண்ணிட்டோம் 15 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 15 தானே இருக்கும் சோ ஹைட் தெரிஞ்சிருச்சு பேஸும் தெரிஞ்சிருச்சு area of pentagonal surface is equal to area of square plus area of triangle. Area of square in a side into side, so 15 into 15 plus area of triangle half into base 15 height to 15. இது வேணா நம்ம first எழுதலாம். Side is equal to 15. Height is equal to 30 minus 15 which is equal to 15. Base is equal to 15. எழுதணும்னு இல்ல உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக 15 into 15 எவ்வளோ ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணுமே 225 plus 15 into 15 எவ்வளோ again 225 divided by ல ஒரு 2 இப்போ 225 divided by 2 2 ones are 2 balance 2 2 ones are 2 balance 5 2 2s are 4 balance 1 point which are 0 2 5s are 10 balance 0 so 225 plus 112.5 இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாமா 225.0 112.5 5733 so answer 337.5 meter square இது area of கவிதா area கவிதாவோட டயக்ராம்ல ரெண்டுமே ஈக்குவல் தான் பாருங்க ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் தான் இதுவும் ஈக்குவல் தான் இதுவும் ஈக்குவல் தான் ஸோ இப்போ அனதர் மெத்தட் ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா அதையும் பார்க்கலாம் அனதர் மெத்தட் பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா பென்டகனை ஸ்கொயரை ரெண்டாக பிரிச்சிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் செகண்ட் ட்ரையாங்கிள் தேர்ட் ட்ரையாங்கிள் இது ஸ்கொயர்னால ஆங்கிள் 90 டிகிரி ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸும் 15 ஹைட்டும் 15 ஸோ இது எப்படி எழுதலாம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு area of triangle plus 2 times of area of right angled triangle difference தெரியணும் இல்லையா triangle நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன் இடம் இல்லை first area of triangle half into base into height plus 2 into area of triangle half into base 15 height to 15 2 என்ன பண்ணிடலாம் cancel 15 into 15 225 by 2 plus 15 into 15 225 ஆல்ரெடி இது இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் 225 by 2 112.5 அதை எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அதை தான் எழுத போகிறேன் ஸோ டிவைட் பண்ண ஆன்சர் 112.5 ஆல்ரெடி 225 இதே தான் லாஸ்ட் சம்மு வந்தது ஸோ 337.5 மீட்டர் ஸ்கொயர் தான் அனதர் மெத்தடோட ஏரியாவும் ஸோ எல்லா ஏரியாவுமே ஈக்குவல் தான் ஸோ நம்ம கண்டுபிடிச்ச மெத்தட் வந்து கரெக்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிற சம் அடுத்து 11th கொஸ்டின் பார்க்கலாம்
Diagram of adjacent picture frame has outer dimension 24 centimeter, 28 centimeter. So இது 28, இது 24 adjacent. And inner dimension 16 centimeter, 20 centimeter. இது 16, இது 20. Find the area of each section of the frame if the width of each section is same அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியம். width of each section is same. அப்போ எல்லாத்தோட height equal அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஹைட் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஹைட் கண்டுபிடிச்சா தானே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதில் பாருங்க டோட்டல் 28. கிளியராக டோட்டல் 28. இப்போ இதை நான் செப்பரேட்டாக கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் அது வரைய வேண்டாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இது வரைகிறேன். ஓகேங்களா? இது 28, இது 20. இப்போ இந்த ஃபுல் 28லேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் நான் மைனஸ் பண்ணுறேன்னு வைங்க. ஃபுல்லாக 28, அதில் 20 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8. அந்த 8 தானே இந்த கேப்பாக இருக்கும். அப்போது இந்த கேப்பு டோட்டலாக ஆட் பண்ணால் 8. அப்போ 8 டிவைடட் பை 2 4. ஸோ இதுவும் 4, இதுவும் 4. இப்போ இந்த லைன் 4னா இந்த லைனும் எப்படி இருக்கும்? 4. இந்த லைன் எப்படி இருக்கும்? 4. அப்போ ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. பர்பெண்டிகுலரோட வேல்யூ என்ன? 4. ரொம்ப ஈஸி. டயக்ராம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் 28, அதில் 20 மைனஸ் பண்ண 8. ஸோ பேலன்ஸ் இருக்க போர்ஷன் வந்து 8னா 2 போர்ஷன் இருக்குது. அப்போ 8 டிவைடட் பை 2 பண்ணால் 4. அப்போ இதோட வேல்யூம் 4, இதோட வேல்யூம் 4. அப்போ எல்லாத்துலேயும் பர்பெண்டிகுலராக வர வேல்யூ என்ன இருக்கும்? 4. ஏன்னா width of each section is same. ஸோ ஒரு இடத்துல 4னா எல்லா இடத்துக்கும் 4ன்னு சொல்லிட்டாங்க. இனி நம்ம 2 ட்ரெபீசியம் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ரைட் செக்ஷன் ஃப்ரேம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரேம் இப்படி இருந்தது இல்லையா? 28, 20, ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4. அண்ட் ரைட் சைட் மாதிரி தான் லெஃப்ட் சைடும் இருக்கும். 28, 20, 4. ஸோ ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல்னு பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன? அதுதான் வேணும். half into base into a plus b square units. h ஓட வேல்யூ 4, a வேல்யூ 20, b வேல்யூ 28. எல்லாமே சென்டிமீட்டர். ஸோ லாஸ்ட்டாக சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into height இடத்துல 4, a இடத்துல 20, b இடத்துல 28. 2 டேபிளில் 4 வரும். 2 2s are 4. ஸோ 2 into 20 plus 28 எவ்வளோ? 48. 2 8s are 16, balance 1, 2 4s are 8 plus 1 9, 96 centimeter square. இதுதான் ஏரியா ஆஃப் ரைட் செக்ஷன் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் செக்ஷன். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஸோ என்ன இருந்தோம்? சிமிலர்லி ஏரியா ஆஃப் லெஃப்ட் செக்ஷன் ஆஃப் த frame is 96 centimeter square. இப்போ அதே மாதிரி அப்பர் அண்ட் லோயர் செக்ஷன் பார்க்கலாமா? ஏரியா ஆஃப் அப்பர் செக்ஷன் ஆஃப் த ஃப்ரேம். ஸோ டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருந்துச்சா? ஓகே. 24, இது 16 அண்ட் ஹைட் வந்து 4 தான், மாறாது. ஹைட் 4, a வந்து 24, b வந்து 16 or a 16, b 24 எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன? half into height into a plus b square units. therefore half into height ஓட இடத்துல 4, a ஓட இடத்துல 24, b ஓட இடத்துல 16. 2 டேபிளில் 4 வரும். 2 2s are 4. ஸோ 2 into 24 plus 16 எவ்வளோ? 6 plus 4 10, பேலன்ஸ் 1, 2க்கு அப்புறம் 3 4 40. 4 0 கிடச்சதா? 2 into 4 8, அந்த 0 எழுதிக்கலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர். therefore இது வந்து ஏரியா ஆஃப் அப்பர் செக்ஷனா? அதே தான் லோயர் செக்ஷனும் அதை எழுதணும் இல்லையா? ஸோ சிமிலர்லி ஏரியா ஆஃப் lower section
is 80 centimeter square. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த செம்மையாக இருக்கும். நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.